இருக்கும். நல்லா இருக்கும். இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து ரொம்ப பிரபலமானவர் தான் அகில உலக அளவுல. ஆனா இந்திய மக்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய சேனல் மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். இந்திய பிரதமர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா முழுமையா? எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய பேரு? அவர் பேரு நரேந்திர மோடி. ரொம்ப நல்லா சந்தோஷம். இப்ப அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு. ஆமா. இந்த இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய எண்ணம். அதை நோக்கி மோடிஜி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கறத உங்க வாயில நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதுல சந்தேகமே இல்ல. ஒரு நல்லா பண்ணிட்டு அப்பா வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்க. இந்த ஆட்சியில வந்து நிறை குறைன்னு பார்க்கும்போது நிறை கூட இருக்கா குறை கூட இருக்கா? நல்லது நிறைய செஞ்சிருக்காங்களா? அதாவது ஒரு சில குறைகள்னு சொல்றாங்க. சரி. ஆனாலும் நிறைகள் தான் அதிகம். அது வந்து பொதுமக்களை பாதிச்சிருக்கா இல்ல ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு அதனால எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க விஏஓ ஆபீஸ்ல போய் காத்துக்கிட்டு இருக்கணும் மணிக்கணக்குல. இப்ப அந்த விஏஓ ஆபீஸுக்கே போகாம அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்லயே போய் பணம் விழுந்துருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய திட்டங்கள் வந்து பிரதமர் கொண்டு வந்திருக்காரு. இப்ப அவருடைய ஆட்சி மீண்டும் தொடரணும்னு நீங்க விரும்புறீங்களா? தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை இருக்காங்க. ஆமா. இப்ப அவங்களுடைய செயல்பாடு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பத்தி எனக்கு அவ்வளவு திருப்தி இல்ல. இப்ப இவர் வந்து நல்லா பண்றாரு. சிறப்பா கட்சியில இவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல பதவியில இருந்து அதை தியாகம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்காக வந்திருக்காருன்னா எவ்வளவு பேர் அது மாதிரி அர்ப்பணிப்போட செயல்படுவாங்கன்னு தெரியாது. அதனால எனக்கு என்னவோ இவர் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கேள்வி, திருச்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க எல்லாம் வாக்களிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க. இப்ப பாஜகவினுடைய ஆதரவு பெற்றவரா இன்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இங்க நிக்கிறாங்க. அவரோட பேர் இதுவரை கேள்விப்பட்டீங்களா? அவருடைய பேர் வந்து செந்தில்நாதன். அவங்களுடைய பேரு. அவங்க என்ன சின்னத்துல நிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? குக்கர் சின்னத்துல. குக்கர் சின்னத்துல. பாஜகவோட ஆதரவு பெற்ற அந்த குக்கர் சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். எல்லா பொதுமக்களுக்கும் நீங்க ஆதரவு பாரதிய ஜனதா.